பயிற்சி 4.5 கொஷின் நம்பர் 2ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் 1 - எக்ஸ். ஏற்கனவே இந்த மாடல் சம் பார்த்துருக்குறோம். காஸ்னா என்னது? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். ஸோ அடுத்துள்ள பக்கம் பாருங்கள் 1/x, கர்ணம் 1. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எதிர்பக்கம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே வெளியில் சைன் தான், நம்ம உள்ளே என்ன பண்ண போகிறோம்? சைனாக தான் மாற்ற போகிறோம். ஸோ அப்போ இங்கே எதிர்பக்கம் கண்டுபிடிது ஃபார்முலா எழுதிருக்கு பாருங்கள். எதிர்பக்கம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கர்ணம் ஸ்கொயர் மைனஸ் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர். இப்போது ஈக்குவல் டு கர்ணம் தான் என்னதுங்க? 1. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 கிடைக்கும். மைனஸ் அடுத்துள்ள பக்கம் இந்த 1 - எக்ஸை ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ ஹோல் ஸ்கொயர்னு போடணும். இந்த 1 அப்படியே வரும், இந்த மைனஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த மைனஸ் உள்ளே போகும்போது இது -1 ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். ஓகே, இப்போ இது கேன்சல் ஆகிறதுலாம் பாருங்கள். 1 - 1 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 2x - எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுதான் எதிர்பக்கம். ஸோ இப்போ இங்கே எதிர்பக்கத்தில் என்னென்னு எழுதலாம்? ரூட் ஆஃப் 2x - எக்ஸ் ஸ்கொயர். இது கர்ணம், இது அடுத்துள்ள பக்கம். இப்போது சைன் எழுதியாச்சு. சைன் இன்வெர்ஸ்னும் போது எதிர்பக்கம் பை கர்ணம். ஸோ எதிர்பக்கம் பாருங்கள் ரூட் 2x - எக்ஸ் ஸ்கொயர். கர்ணம் வந்து பை 1. ஸோ 1 போட்டாலும் இது மதிப்பு மாற போகிறதில்ல, போடலைனாலும். அதனால் நான் 1 போடலை. இப்போ சைனும் சைன் இன்வெர்ஸும் கேன்சல் ஆகிட்டு இதுக்குள்ளே இருக்கிற ஆன்சர் அப்படியே வரும். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். காஸ் ஆஃப் டேன் இன்வெர்ஸ் 3x - 1. ஸோ வெளியில் காசு வந்துடுச்சா, அப்போ உள்ள காசாக மாற்றணும். டேன்ன்றது என்னது? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஸோ எதிர்பக்கம் பாருங்கள் 3x - 1. கீழே வந்து எதுவுமே இல்லைன்னா 1. அப்போ அடுத்துள்ள பக்கம் வந்து 1. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? கர்ணம் கண்டுபிடிக்கணும். கர்ணம் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா ரூட் ஆஃப் எதிர்பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எதிர்பக்கம் பாருங்கள், இதானே எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கத்தை ஸ்கொயர் பண்ணோன்னா 3x - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கர்ணம் கண்டுபிடிக்கணும்னா ப்ளஸ் பண்ணோம். மீதி எதிர்பக்கம் வந்து பாருங்கள், எதிர்பக்கம்னா மைனஸ், அடுத்துள்ள பக்கம்னாலே மைனஸ் தான். அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் 1ன்னு போட்டாச்சு. ஸோ இது திரும்பி a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணால் இது கிடைக்கும். இந்த ப்ளஸ் 1 எடுத்து அப்படியே எழுதுங்க. இப்போ 9x ஸ்கொயர் மைனஸ் 6x 1 கூட்டினா 2. இதுதான் யார்? கர்ணம். ஸோ கர்ணத்தை இங்கே எழுதியாச்சு. நமக்கு இங்கே என்ன வேணும்? காஸ் மாற்ற போகிறோம். காஸ்னால் என்னது? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் பாருங்கள் 1 பை கர்ணம். இதை எழுதியாச்சு. இப்போ காசும் காஸ் இன்வெர்ஸும் கேன்சல் ஆகிட்டு இந்த உள்ளே இருக்கிற ஆன்சர் எடுத்து அப்படியே எழுத வேண்டியதுதான். ஸோ இந்த செங்கோண முக்கோணத்தை யூஸ் பண்ணி இது கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் நீங்கள் பார்க்க வேண்டியது.